ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 27, 2025 இந்த நாள்ல தான் அந்த நம்ம பதிவை ஆரம்பிக்க போறோம். 2025 செப்டம்பர் 27ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்ய போறாரு அப்படின்னு நம்ம அவளோட காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அங்க நடந்தது, செந்தில் பாலாஜி அவர்கள் விஜய் அவர்களுக்கும் சரி, அந்த கரூர் மக்களுக்கும் சரி பெரிய சம்பவத்தை, ரொம்பவும் சோகமான சம்பவத்தை ஏற்படுத்தி விட்டாரு என்பதை தாவேகா சார்பிலையும் சரி, பொதுமக்கள் சார்பிலையும் எழுந்த குற்றச்சாட்டுகள். இப்போ அந்த சம்பவம் இப்போ இந்த நாள் வேற இன்னமும் குறைஞ்ச பாடில்லை, அதற்கான தீர்வு கிடைச்ச பாடில்லை. அதுக்கு அந்த பதிவை நோக்கி தான், இந்த வழக்கை நோக்கி தான் இந்த தமிழ்நாடுமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப அந்த பிரச்சாரத்துக்கு போனது பாத்தீங்களா, அங்க 41 குடும்பம் இறந்தாங்க பாத்தீங்களா, அந்த சம்பவத்துல இருந்து தாவேகாவுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைச்சிருக்கும். நம்ம அரசியல்ல வந்தது எதற்கு, ஆனா இங்க என்ன நடக்குது, அப்போ இந்த கட்சிகள் எந்த மாதிரியான சூழ்நிலையில எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிறத தாவேகா கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்க. இந்த நிகழ்வு தான் அவங்கள இந்த அரசியல் வந்ததுக்கு அப்புறம் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தள்ளப்படுது. அது தவறுதலாக சப்போஸ் இருந்தாலும் நம்ம இந்த இடங்கள்ல சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட, ஒரு விஷயத்தோட இந்த விஷயங்களை நோக்கி தாவேகா கட்சி நகர்றதா தான் நான் பார்க்கிறேன். இந்த பதிவுல நம்ம முக்கியமா பார்க்க போற விஷயங்கள் 3. 1, கரூர் சம்பவத்திலிருந்து இந்த சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்க இந்த நேரத்துல விஜய் அவர்கள் அங்க போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு நல்லது செய்யணும்னு விரும்புறாரு. அதில் 32 பேருக்கு அரசு வேலை வழங்கணும்னு விரும்புறாரு. அந்த அரசு வேலை அவர் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத எதிர்கட்சிகளும் சரி, கோர்ட்டு, அதாவது சட்ட ரீதியாகவும் சரி, அதுக்கு எதிர்மறையான விஷயங்கள், எதிர்ப்புகள் நிறைய கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதை விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு? கரூர்ல 32 பேருக்கும் பணி ஆணை வழங்க போறாரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு? இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? அரசியல் ரீதியான விமர்சனம், அரசியல் ரீதியான காரணங்கள் என்ன, சட்டபூர்வமான காரணங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க இந்த விஷயங்களை பத்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அரசியல் ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்.ஆர். விஜயபாஸ்கர் அந்த தொகுதியில ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ. அவர் அதிமுக நின்று ஜெயிச்சாரு. அவர் தற்பொழுது அதிமுக உள்ள கட்சிகளின் குளறுபடி காரணமாக அவர் வெளியே தாவேகால தன்னுடைய இணைச்சிருக்காரு. அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ இடைத்தேர்தல் வரலாம், அங்க எம்.ஆர். விஜயபாஸ்கர் திரும்பவும் நிற்கலாம், அதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது தான் பொதுவான அரசியல் ரீதியாக பேசப்போற ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், அது மட்டும் இல்லாம தாவேகாவோட தலைவர் அப்படிங்கிற முறையில அங்க போயிட்டு இது மாதிரி 32 பேருக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா, இது நம்ம குடும்பங்களுக்கு பண்றது விஷயம் நல்ல விஷயம் கிடையாது. அங்க ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது, அதை அவர் பயன்படுத்திக்க பார்க்கிறாரு. அங்க விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவுக்கு இணைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அங்க போகணும்? அவர் பதவி ஏற்று 50 நாட்கள் ஆயிடுச்சு, அதுக்கு அப்புறம் அவர் ஏன் அங்க போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு அவர் மேல எழுப்பப்படுது. இதற்கு முக்கியமான ஒரு காரணம், அவர் வேற எந்த இடத்துக்கும் இதுவரையும் போனதில்லை. முதல் முறையா ஒரு மாவட்டத்தை விட்டு தாண்டாருன்னா ஆக்சுவலா ஒரு முதலமைச்சரா அதுதான் கரூர். ஃபர்ஸ்ட் திருச்சி போயிருந்தாரு. அது ஒரு அரசியல், ஒரு எம்எல்ஏ தாவேகா தலைவரா போயிட்டு அங்க மக்களுக்கு நன்றி சொல்ல போயிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு முதல்வரா அவர் வேற எங்கேயும் போனதுல முதல் முறையா கரூருக்கு போயிட்டு அங்க போய் பார்க்க போறாரு. ஆனா இந்த இடத்துல எங்க சிக்கல் வருது அப்படின்னா, எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்ததுனாலதான் அவர் அங்க போறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்ச இடம். சப்போஸ் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணல, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கூட அவர் மேல விமர்சனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகேங்களா? இதுல சீமான் அவர்கள், RS பாரதி அவர்கள், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வீரமணி அவர்கள், சண்முகம் அவர்கள், இவங்க எல்லோருமே விஜய் அவர்களுடைய இந்த அறிவுறுத்தலுக்கு, அதாவது இந்த அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் ரீதியாகவும் சரி, சட்டப்படி ரீதியாகவும் சண்முகம் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா சிபிஐ விசாரணை இன்னும் முழுமையா நடைபெற்று முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு போயிட்டு அவங்களுக்கு பணி நியமன ஆணை இப்ப வழங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தல்களை அவங்க சொல்றாங்க. தாவேகா அரசு இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடாது. அதாவது
நீங்க தாவேக்கா தலைவரா சுயமா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்க போயிட்டு அரசு சார்பா இந்த பணி நியமனம் வழங்கக்கூடாது, இது வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்றாரு. இது என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அப்படின்னா, அவங்க ஒரு சாட்சிகள், அது பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சாட்சிகள் அந்த கரூர் சம்பவத்தை அந்த சிபிஐ வழக்குல. அப்போ அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த கேஸ் முழுமையா நடைபெற்று முடியாத வகையில இந்த விஷயங்களை போய் பண்ணீங்கன்னா அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து சட்டத்துக்கு முரணானது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒரு சட்ட ரீதியாகவும் பார்த்து பேசுறாங்க, அரசியல்மாவும் அதை விமர்சனம் பண்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு ஒரு கூட்டத்துல ஒரு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மக்களுக்கு நாங்க நல்லது பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் முதல்வர் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் வந்து பணி நியமன ஆணை வழங்க போறாரு. அது என்ன சொல்லியிருக்காரு, கருணை முறையில் அவங்களுக்கு இந்த பணி நியமன ஆணை வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு மூலமா தான் அந்த விஷயங்களை செய்யறாங்க. இப்போ கருணை முறையில்னா மிகவும் ஏதாவது இறந்த குடும்பங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, அரசு வேலை கொடுக்கறது, அது மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்பாடு பண்ணி இவங்க கொண்டு போறாங்க. இதுல எந்த சட்ட சிக்கலும் இருக்கா இல்லையான்னு அவங்க யோசிச்சு பார்த்து தான் பண்ணிருப்பாங்கன்னு நாம நம்பலாம். இதுல சிக்கல்கள் இருந்தாலும் இவர் வந்து விஜய் அவர்கள் இதுல பின்வாங்குவார்னு நம்ம நினைக்கல. ஏன்னா பக்காவா பிளான் பண்ணிட்டாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்ய போறோம், இது எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் அதை நம்ம செஞ்சு ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் விஜய் அவர்கள் இருப்பாங்க. சீமான் அவர்கள் ஒரு படி மேல போய் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே விஜய் அவர்கள் தான். அவர் அந்த இடத்துக்கு தாமதமா போனது, சரியான நடைமுறையை பின்பற்றாதது, இவ்வளவு விஷயங்கள் அவர் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற விஷயத்த சீமான் அவர்கள் சுட்டி காட்டி 35 லட்சம் ஆல்ரெடி அந்த மக்களுக்கு கொடுத்தாச்சு, அதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ணணும்னா தாவக தலைவரா விஜய் அவர்களா எதை வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அரசு மூலமா அவங்களுக்கு பணி நியமன அரசு வேலை கொடுக்கறதுல உடன்பாடு இல்லை, இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய எப்போதும் போல அவருடைய கடுமையான சொற்களால பேசியிருக்காரு. ஏராளமான மக்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்க, நிறைய இடத்துல ஊதிய உயர்வு கேட்டு தவிக்கிறாங்க, அது எதையுமே செய்யல இந்த அரசு. ஆனா அவர் ஏற்படுத்தப்பட்ட பிழையால, அதுவும் பிரச்சாரத்தை வந்து பார்த்த மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு போயிட்டு அதாவது அரசு வேலை கொடுக்க பாக்குறாரு, இது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குற்றம் சாட்டி சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இதுல ஆரம்பத்துல ஒரு விஷயத்த பேசினாரு, இப்ப இவர் தான் காரணம்னு சொல்லி பேசுறாரு. இது ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ள பேசிட்டோம், அவருடைய நிலைப்பாடு மாறுதல்கள் இருக்கு அப்படின்னு சீமான் அவர்களுடைய நிலைப்பாட்டில். இப்பவும் அதே விஷயம் பேசியிருக்காரு. இப்போ வந்து அவர் டிஎம்கேட அட்டாச்சா இருக்காரு கொஞ்சம். அப்ப அவர் டிஎம்கே டிபெண்ட் பண்ணி தான் இப்ப உங்களுடைய எண்ணிக்கை இருக்கு. ஏன்னா 4% ஓட் ஷேரிங் 8 4 ஆயிடுச்சு. அதுக்கு அதான் காரணம், முக்கிய காரணம், வேற வழி இல்லை. அடுத்து இங்க அட்டாச்சா இல்லைன்னா 4-2 மாறிடும், அந்த பயம் கூட இருக்கலாம். அது இல்லாம இப்ப பெரிய வகையான கார்லாம் யூஸ் பண்றாரு, அதுக்கு காரணம் என்ன, அதை நம்ம அலசி ஆரஞ்சோம்னா நிறைய விஷயங்கள் ப்ராப்பரா பேசலாம். ஆனா மாணவர்கள்ட்ட 10 ரூபா சேர்ந்த மக்கள்கிட்ட 10 ரூபா வாங்குறது, உண்டியில சேர்த்து வச்சிருப்பானுங்க 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் வாங்கி கட்சி செலவு பண்றது. ஆனா அவங்க வந்து பெரிய சொகுசு கார்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் பின்பற்ற மக்கள் முட்டாள்கள் மக்கள் நினைச்சுக்கிட்டு சீமான் அவர்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. சீமான் அவர்களை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும்னா நிறைய தோல் உரிச்சு காட்ட வேண்டியது இருக்கும். அவரை பற்றி இவ்வளவு சொகுசு கார்கள் வாங்குறீங்க, உங்களை சுத்தி அதாவது ரொம்ப வசதி இல்லாத மக்கள் உங்களை பின்தொடர்றாங்க, அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான உதவிகள் இதுவரை செஞ்சிருக்கீங்க, மக்களுக்கு எது மாதிரியான உதவிகள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பேசணும்னா நிறைய பேசலாம். ஆக்சுவலா சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்களை பற்றி பேசுறதுக்கு எந்தவித தார்மீக தகுதி கிடையாது. அதனால சீமான் அவர்களை நம்ம ஒதுக்கி தள்ளிடலாம். ஆனா பேசன்முகம் அண்டு மார்க்சிஸ்ட் தலைவர்கள் பேசினதை நம்ம கருத்துல எடுத்துதான் ஆகணும். அவர் பேசினது அதை வந்து விஜய் அவர்கள் பரிசீலனை பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட போன் பண்ணி பேசவும் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா தோழமை கட்சிகளா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்கள்.